அது பார்த்தேப்பா இங்கிலீஷில் எழுதெடுத்தா பக்கத்தில் சைவரம் போட்டுக்கொண்டு எழுவதண்டி கொண்டு வந்து தருவா. பொம்பளை ரெண்டா எப்படி இருக்க வேணும் குடும்பத்தில்? குத்து விளாக்கு அதில் அந்த காலம் அந்த காலம் இப்பெல்லாம் பல்புக்கு மாற்றிட்டாங்க. சுடுது என்ன நீ ஒரு பாட்டு பாடு. பாடு பரவாயில்ல, வெயில் இந்த வெயில தாங்குறோம், இந்த பாட்டு தாங்கலாது. கூட்டிக்கொண்டு போவாங்க. காசை கடவுளை கொடுத்து விட காசை கொடுத்து விட தம்பி குட்டி வந்து பிறந்ததுல இருந்து அம்மா வச்சு கங்கான வச்சுட்டு பார்த்தது அந்த நன்றிய வந்து தம்பி மறக்கல உண்மைக்குமே வந்து அவங்க குடும்பத்துல வந்து நன்றி உள்ள பிள்ளை இல்ல உண்மைக்கு தம்பி வந்து நான் கையளிக்க போறேன். இல்ல அம்மா 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 ஆண்டி கொண்டு ஓடுறானே பாசத்துக்கு நிகர் இல்ல சாருவக்காண்ட அன்பு தம்பி குட்டியில சாருவக்கா மட்டும் இல்ல உண்மைக்குமே சுபாசத்தானே. இது வந்து டியூஷனுக்கு போறீங்களா இந்த வைரத்துக்கு வருமேலோட? அனைவருக்கும் வணக்கம், நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே நிற்கிற மோனிகா வீட்டை தான். ஓகே, இன்றைய நாள் காணொலி வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே எதிர்ச்சியாக வந்து வீட்டில் வேலை வந்து நடக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மோனிகா பிளாக்ல வந்து இன்றைக்கு வந்து போடக்கூடிய வீடியோ வந்து வீட்டை வந்து வேலை நடக்கிறதா இந்தியாவில் சாமான் எடுக்கிறதுக்காக அந்த வீட்டை வந்து போயிருந்தான். இது கிட்டத்தட்ட இப்போ 2 நாளைக்கு முன்னே போயிருந்தான். போகும்பொழுது தான் அனுவிட்ட போவதுக்கு தான் பொக்குண்டு, அதாச்சும் வந்து தம்பிக்குட்டி பொக்குண்டு சொல்லி அவனுடைய பேர் வாயில் வந்துட்டு என்ன பேர் மணிக்கு அவனுக்கு அக்ஷய் அஜயனும் கூப்பிடலாம். ஓகே, அப்போ உண்மையிலே வந்து என்னென்ன சொல்கிறது, சாந்தினி வீட்டு தான், அதாச்சும் சாந்தினி சொன்னால் சாருவக்கா வீட்டு, சாருவக்கா வீட்டை தான் ஃபுல்லாகவே நிற்கிறது. சாருவக்கா அம்மா 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 ஆண்டி கொண்டு அப்படியே அங்கேயே நிற்பான். இந்த அனு அனு இப்போ அனுவன்ட்டு தான் கூப்பிடான்னு மணிக்கா அனுவன்ட்டு தான் கூப்பிட்டு கொண்டே நிற்பான். உண்மையில என்னென்னு சொல்கிறேன், அந்த ஒரு பாசத்தை காட்டி சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் சின்னலேருந்தே வளர்ப்பமாக இருந்தால் இந்த ஒரு தாயின் இது கூடி இப்போ மறந்து போகிற அளவுக்கு இருக்குமே. இன்னும் தெரியல எனக்கு. அத்தைட்டு போனா என்னென்னா மோனியக்கா பிடிக்குமானா இல்லையா, ஏஜக்கா பிடிக்குமானா ஓமா, அம்மா பிடிக்குமானா இல்லையா, பேரு சாரணியத்து கேட்க பேரு ஓமா, அனுவா பிடிக்குமானா ஓமா. அனுவன்ட்டு தான் கூப்பிட்டு கொண்டு நிற்பான். இப்போ என்னடா இப்படி இருக்கிறான் நீ என்று நினைச்சேன். அதான் சின்ன பிள்ளைகளானாலும் அந்த ஒரு எண்ணங்களோடாக இருக்கிறன்றது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து விளங்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களுடைய மோனிகா சேனலுக்கு நீங்கள் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு, அதாவது வந்து இன்றைக்கு நடந்த கூத்துகள் அனுவிட்டு 2 பேருங்கோ. அதே மாதிரி இந்த காலத்தில் எப்படி சொல்கிறது, குடும்ப குத்து விளக்குகள் என்று சொல்லுவாங்க. இந்த பெண்களை பொம்பளை வந்து குடும்ப குத்து விளக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் அதை நான் சொல்லியிருந்தேன், வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இப்போ எல்லாரும் வந்து எல்லாரும் சொல்லல, ஒரு சில போனும் கையுமா தான் இருக்கிறது. எனக்கு சொன்ன நேற்று சின்ன வயசுல நடந்தது என்னென்றால் நாங்கள் ஸ்கூலுக்கு போவோமா, அங்கே போய் நீங்கள் ஸ்கூலுக்கு போய் பெரியப்பா இது விளக்குவா முறையுமா, அப்புறம் அரிசியாத்த கட்டச்சா அடிக்கிறத பார்த்து சாந்தினியத்தெல்லாம் வெளிக்கிட்டு கொண்டு போடுவோம். என்னென்னா சாந்தினியத்தை வந்து ஒவ்வொரு நாள் ஸ்கூலுக்கு போடுவா தானே. ஆனால் ஒரு நாள் வந்து நீங்கள் அன்சியாத்த சாந்திதா அவ்வளோ பேர் ஒரு மரத்துக்கு கீழே நின்று கொண்டு கட்ட வச்சுருங்களா. ஒரு நாள் வந்து சொன்னா, அப்போ எங்கள் அம்மா வந்து வீட்டை கூட்டிகிட்டு கொண்டு போய் என்னென்னா அடிச்சு அவள் எனக்கு சொன்னாவா. அதை வந்து சாந்தினி விட்டு அண்டு நிற்கிற சரக்காவட்டை நிற்கும் பொழுது மோனிக்காக்க சொல்லிக்கிறான். முந்தி எங்கள் அண்ணா மூத்த பிரதீன் அண்ணா ஒரே வந்து அடிதான் ஸ்கூலுக்கு வந்து ஏற்றி கொண்டு போவைக்க, அப்போ அதை சொல்லியிருக்கிறான். அப்படி என்றது மாதிரி ஸ்கூலுக்கு ஏற்றி கொண்டு போவைக்க சவுட இப்படி தான் போய் மாட்டிக்கல, இப்படி தான் அடிச்சு உண்மையில வந்து அண்ணாண்ட பயம் அந்த காலம் பிடிச்சி இப்போ வரைக்கும் உண்மையிலே பயம். இப்போ இந்த அடிக்கிற மரியாதை உண்டு. அப்போ அதைத்தான் வடி ஆளுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறேன். அனுசியாக்காக்கும் வந்து ஒரு அடி தான். அப்படி வந்து குழப்படி எங்கள் வீட்டில் குழப்படினா அனுசியாக்கா நான் தான் உண்மையிலேருந்து குழப்படி. அது பார்த்தையப்பா இங்கிலீஷில் எழுதெடுத்தா பக்கத்தில் சைவரம் போட்டுக்கொண்டு எழுவதண்டி கொண்டு வந்து இங்கிலீஷுக்கு எழுதெடுத்தா பக்கத்தில் சைவரம் போட்டு கொண்டு வரலாம் எழுவண்டு ஆத்தி என்ன செய்கிறது.
உண்மையிலே எப்படி தான் ஒவ்வொன்றைக்கும் வந்து நானுமே தோன்ற படிக்கலை பெருசளவில் படிப்புன்றது வந்து சரியான குறைவு உண்மைக்குமே குறைவுன்றதை விட நாங்கள் எங்கிட்ட இருந்ததால போகாமல் விட்டுட்டேன் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வென்று அந்த வீடியோவில் தாங்க நான் வாழ்க்கையின் படிப்புகள் வாழ்க்கையின் அனுபவங்கள் ரீதியாக ஏதோ கற்றுக்கொண்டு வரோம் அது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது படித்தவன் தான் எல்லாமே வந்து இந்த உலகத்தில் எல்லா வேலையும் வாழ்கிறேன் இல்லை படிக்காதவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க நாங்கள் படிக்கலைன்றக்காக தான் நாங்கள் மோனிகா அம்சியை ஓடி வழியாக படிக்க வைக்கணுமன்ற ஒரு இதில் அப்போ கோயில்லையா ஒன்றும் தட்ட போடாமையா கோயிலுக்கு போனவாவா அவ கோயிலுக்கு போய் மோதகத்தை வாங்கி சாப்பிட்டு சின்னனுக்குள்ள செஞ்ச கூத்து வேலை இல்லாமல் முந்தைய அப்படித்தான் நாங்கள் ஒன்று மேலே அப்படி இந்த 7 சகோதரர்களுமே நாங்கள் இந்த உண்டா வாழ்ந்தது அப்படி ஒரு இது என்ன இப்போ கூடிய என்னோட ஒரு கடைக்கு நான் போகணும் அனு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கையை பிடிச்சி கொண்டே வந்து நிற்பார் இந்த எந்த இதுக்குள்ளே போனாலும் ஒரு இது மாதிரி அது ஒரு விட்டு போகாது நாங்கள் பழகின பழக்க வழக்கம் அந்த சகோதரத்தின் இதுன்றது 7 சகோதரமாக பிறந்தாலும் அப்படியான ஒரு இது என்றைக்குமே எங்களால் வந்து அது ஒரு ஒன்றையுமே மறக்க முடியாதது அப்படி இருக்கும் பொழுது தான் சாந்தினி அங்கே நிற்கும் பொழுதும் ஒவ்வொன்றையுமே வந்து இவங்களுக்கும் வந்து சொல்லிக் கொடுக்குறது போன இதில் அண்டு ஒரு இரவு ஃபுல்லாக நின்றனி மோனிக்கானாங்க இரவு நின்றனி என்ன அப்போ எங்களுக்கு என்னதான் ஃபோனில் கதை காட்டினாப்பா சரி அப்போ நாள் வந்து நான் போயிருந்த வசனம் வந்து இதுதான் அனுவிட்டா போகும்பொழுது தான் நிறைய விஷயங்கள் கொண்டு செய்த கூத்துகள் எல்லாமே இருக்குது காணொலி இப்படி அமைந்திருக்கு அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து விளங்கும் ஓகே எங்கே அம்புறான் கசாசா போகுது கசாசா எங்கே போகிறீங்க சரி ஒரு போகிறோங்க மாட்டு சேர்க்கல எங்கே போகிற எங்கே போகிறீங்க அப்பா இஞ்சி வாருங்க எங்கே போகிற ஆ தம்பி எங்கே போகிற நீ சாப்பிட்ற எங்க அங்கே எங்கே வரீங்க எங்கே வர அப்படில ஆ டியூஷனுக்கு போகிறான் அம்மா டியூஷனுக்கு போகிறீங்களா இந்த வைரத்துக்கு வருமேலோட ஆ சரியா பிடிச்சி கொண்டுருங்க பிடிச்சி கொண்டுருங்க எங்க அம்மா இந்த போன் எடுத்த நீங்கள் என்ன கிளிக்கிறான போன் போலா கிடக்கு நல்ல கிளிக்கிறா இருக்கிறா சரியா செல்லம் தம்பி குட்டி பாய் சொல்லல அனுவுக்கு பாய் எங்கள் அத்தினு மேலே போதா இப்போ கொண்டு சாருவா காட்ட வரைக்கும் விடுங்க ஓகே ஆகிறாக்கு வேற கொண்டு எங்கே ஓடுவா போறீங்க தம்பி குட்டி பாய் சொல்லல அனுவுக்கு ஓகே பாய் சொல்லல என்னட்டு பொருங்க வரேன் ஒரே அனுவுக்கு ஓகே பாய் சொல்லல என்னண்டு ஓகே பாய் அவ்வளோ இல்லை பாத்தி அனுப்பு ஆமாம் இல்லை சொல்லி கொடுங்க தம்பிக்குட்டி பாய் ஓகே மிஸ் யூ சொல்லல மிஸ் யூ சொல்ல போகிறேன் மிஸ் யூ தூக்கி மேலே வச்சுக்கிறேன் மிஸ் யூ லவ் யூ தம்பிக்குட்டி லவ் யூ தம்பிக்குட்டி லைவ் சொல்லாட்டிமா கூட்டி கொண்டு போவாங்க சரி பாய் அங்க அச்சின் பாவம் மச்சின் பாப்புல எது அது இது டஸ்ட் வாவா குட்டி போற ருத்ராஜ் விடுறேன் பா போகணும் பாய் உங்க வெயிலதுக்குள்ள சரி அப்போ நான் இப்போ சாரோக்காவட்ட வந்துட்டேன் நம்ம எங்கே வரோம் வெயில் கால ஓட்டு நடக்கிறாங்க சுடாச்சுடாப்போ மண் சுடாச்சுடா ஐயோ மண் சுடுது பட்டுக்குட்டி ஓடி வருது
என்ன செய்யப்படாது நீங்கள் நிப்பானே பலாமல் என்னண்டு அழாம நிப்பானோ நிப்பியோடா இஞ்ச அது நித்திர ஓடுற காமார பட்டன் பட்டன் பாத்தீங்க என்ன செய்யறாரு வந்தோடனே அந்த வேலையை காட்டுறேன் அவனுக்கு பத்தி பேசிக்காதானுங்க வைக்கிறேன் என்ன செய்யறதா என்ன அது இஞ்ச பேசிக்காதானே என்ன வேணும் என்னடி அவன் ஆச்சு அவன் போய் சும்மா அந்த மாதிரி போய் அங்க நிக்கிறான் வேறு யார் போக்கொண்டு இல்ல அம்மா 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 ஆண்டி கொண்டு ஓடுறானே பாசத்துக்கு நிகர் இல்ல சாருவக்காண்ட அன்பு தம்பி குட்டியில சாருவக்கா மட்டும் இல்ல உண்மைக்குமே சுபாசத்தாங்க இது வந்து வீடியோக்காவே எதுக்காக என்று ஒன்று உண்மைக்குமே வந்து அது சின்ன பிள்ளைகள்ன்றதுன்னு சொல்லுவாங்க அப்பா சொல்ற சின்ன பிள்ளைகளும் சொல்றேன் இல்ல 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 ஏதோ ஒரு உதாரணம் ஒன்று இருக்காங்க அத சின்ன பிள்ளைக்கு குட்டி நாய்க்கும் விட கூடாது இல்லடா நீ தேவையில்லாத அங்கல போ வராதாம் எனக்கு அந்த உண்மைக்குமே வந்து சாருவக்கா விட்டாதான் தம்பி குட்டி வந்து பிறந்தல இருந்து அம்மா வச்சு அங்கான வச்சுட்டு பார்த்தது அந்த நன்றியை வந்து தம்பி மறக்கல உண்மைக்குமே வந்து அவங்களோட குடும்பத்துல அவன் தான் நன்றி உள்ள பிள்ளை இல்ல உண்மைக்கு அப்படி இல்ல இன்னும் தெரியல அவ்வளவு ஒரு பாசம் நேற்றும் வந்து கேன்சர் பிறந்த நாள் போனாங்க உண்மைக்குமே என்ன வந்து தூக்கண்டு கூடி ஒன்றுமே சொல்லுங்க பாப்பா அம்மா அப்ப என்ன சொல்லு மற்ற ஆபிக்கா நேற்று ஜான்சன் வீட்டை போயிருந்தேன் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை செய்திருந்தாங்க சந்தோஷமா இருந்துச்சு என்ன பார்க்க இருந்தாலும் பெரியவெல்லாம் அருண்மையில என்ன சொல்றது அது பெரிய ஒரு சந்தோஷம் அதை விட முக்கியமான சொல்லியாலும் அவங்களோட வீட்டுல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் அவங்க வந்து வளர்ந்ததுக்கு அவங்க வீட்டுல செய்த முதல் ஃபங்க்ஷன் உண்மையில எனக்கு அதோட சந்தோஷம்னா அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே ஒன்று கூட மிஸ் ஆகாம எல்லாரும் வந்து உண்மையா அந்த நாங்கிய வந்தது எல்லாருமே வந்து மிஸ் பண்ணியிருந்தது எல்லாரும் வந்து சாப்பிட்டு போனது பெரிய அளவில் ஒரு சந்தோஷம் இல்லை எனக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து என்னன்னு சொல்றது கஷ்டம் துன்பம் இருக்கலாம் ஆனால் அவங்க சந்தோஷமா எல்லாத்தையும் வந்து எல்லாரையும் மறுசனிச்சு பார்த்தாங்க போனாங்க அது வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொண்டாட்டம் உண்டு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு இது நிறைய உறவுகளும் வந்து ஜான்சன் நேசிக்கிறாங்க அதுக்கு உண்மையிலே வந்து பெரிய எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது உண்மையில ஜான்சன் ஃபேமிலியை குறித்து முதலாவது சந்தோஷப்படுற ஒரு நபர் நானா தான் இருக்கும் அதை நீங்க சொல்லக்கூடாது நான் சொல்லக்கூடாது ஆனா நான் சொல்றேன் உண்மைதான் வேறபாடு கூட ஃபேமிலி வந்து இருந்த நிலைமைக்கு இன்றைக்கு அவங்கள ஒரு உறவு நேசிக்குது அப்புறம் காசு வென்றாரு நீங்க கடவுளை கொடுத்து விட காசை கொடுத்து விட எத்தனை வென்றாரு 1150 வாங்கிங்களா 700 தம்பிக்கு இது மீன் ஏதோ பார்மியோ ஏதோ பேரு இந்த கலஞ்சி கவலைக்க கூடாது லீலா காக்கு செல்லக்குட்டி செல்லக்குட்டி 50 ரூபா கூட சேவப்படுறது இல்ல இல்ல நான் மிச்ச காசு மதன முடிய ஜான்சன் டமான கால் பண்ணிருந்தேன் உனக்கும் கால் பண்ணினேன் நீ ஆன்சர் பண்ணியா நீங்க வந்து டைம் கொஞ்சம் இதுதான் லேட்டா போயிட்டுது அப்ப சாப்பிடாம வந்துட்டீங்கன்னு சொல்லி அவங்க அதுக்கு பிறகுதான் சமையல் கறிக்கான வந்து 2ஆம் தரம் வந்து சமைச்சவங்க அப்ப மானுன்னா சாப்பிடாம போட்டாரு சோட்டு தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இதே ஒரே கவலையா இருந்ததா கண்டிப்பா ஒரு நாளைக்கு தங்கட விட்டு சாப்பாடு கூப்பிடணும்னு சொல்லி நிறைய தூரம் சாப்பிட்டாங்க அப்ப நான் வந்து சொன்னேன் அதுல எந்த பிரச்சனையும் இல்லையம்மா வந்து சோட்டு செல்லாலும் சாப்பிட்டவங்களான அதே சந்தோஷம் தானே நீங்க அதை குறிச்சு கவலைப்படாதீங்க என்னது சாப்பிடாதீங்க கவலைப்படுவாங்க சாப்பிட மாட்டேன் தானே சாப்பிடுறது மிஸ் பண்ணாமல் போனது போயிருந்தான் சந்தோஷம் எனக்கு வந்து சந்தோஷம் ஏன்னு சொன்னா அதுல வந்து எல்லாரும் சந்தோஷப்படுத்திக்கிறாங்களோ அதுதான் பெரிய ஒரு சந்தோஷம் சாப்பாடுன்றதை விட பெரிய சந்தோஷம் நல்ல ஒரு கவனிப்பு நல்ல ஒரு அன்பான குடும்பம் தான் நான் சொல்லுவேன் உண்மைக்குமே பாவம் மற்றது வந்து பார்த்துருப்பீங்க நாங்க வந்து லேட்டா போறதுன்றோடனே நீங்க எல்லாருமே நினைக்கிறீங்க ஆறரைக்கு விடும் இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைல நாங்க வச்சிருக்கிறாங்க விட்டுட்டு வரலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போடணும்னு சொன்னால் அங்க போவ 4 பேர் தெரிஞ்ச ஆக்கள் வருவாங்க போவாங்க அதுல 2 கதை போகணும் அப்ப நாங்க இல்ல வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பாக்குறாக்கள் எல்லாமே சுமனாக்கள் லேட்டா தான் போடணும் இதுக்கு ஒரு சில பேர் வந்து நேரஞ்சல தானே வந்து சாப்பிட்டு நேரம் வந்துக்கிறீங்க இல்ல அது வந்து இப்ப என்னன்னு சொல்றது
சாப்பாட்டுக்காக அப்படின்றது நினைக்கிறதே இல்லை, சாப்பாடெல்லாம் எதிர்பார்த்து போகிறதே இல்லை, அப்படி ஒரு இதே இல்லை. சில பேர் அந்த காரணம் சொல்லி கொண்டு எங்களுக்கு நேரத்தில் இல்லாமல் சாப்பிடுங்க வாங்கன்றது மாதிரி அப்படி சும்மா வளமையாக சொல்கிறது தானே ரொம்பலாம் நீங்கள் அப்படி எல்லாம் நினைச்சுதாங்க. மான் தயிர் வாங்கி மோர் போட்டு குடிப்பேன். இதா என்ன அது என்ன அத்துக்காய் அத்துக்காய் ஆது அத்துக்காய் அதாவது வந்து வடி வந்துச்சு வரீங்க. ஹலோ அஞ்சு அஞ்சு அவர் ஏற்றி விடுறேன் அவரா கடையில் அவர் ஏற்றுன்னு சொன்னாரு. அப்போ சாமான் ஏற்றி போட்டு தான் இங்கே வந்தேன். உண்மையான விஷயம் வந்து இதுதானே, இங்கே நாங்கள் வந்து விட்டுட்டு வரையில ஆடி அதான் என்ன அக்கம் பக்கம் கூடி ஒரு குறையும் இல்லை ஒன்றும் இல்லை. என்ன பொறுத்தாக்க எல்லாருமே எங்களோட ஃபேமிலியா வந்துருக்கீங்க. அக்கம் பக்கம் வந்து தெரிஞ்சாக்களா இருந்தாலும் இப்ப அனு கூட இருந்தா விட்டுட்டு வரலாம், உங்களோட கூட விட்டு வரலாம், விட்டுட்டு விட்டு வரையிலாது. அப்ப இதுதான் உண்மை. மோனிகா கொலசி போகலோட ஒன்றுமே செய்யல. பிள்ளைகளுடைய தான் முக்கியம். சுக்குனி வந்து பாருங்க அக்கா வந்து முன்னுக்கு வந்துட்டு சுக்குனிய வந்து மூத்தண்ணா கூட்டிட்டு வந்தேன் பேர் எல்லாம் சுக்குனி. அது வந்து ஏன்னு பாத்தீங்கன்னா சுக்குக்கு வந்து 5:30க்கு வந்து தான் விடுமான்னு சொல்லி எக்ஸாம். அப்ப என்ன செய்யறது அம்மா என்ன லேலாங்க சாமா எல்லாம் இரும்பு கம்பியை லேத்த வரட்டும் பார்த்துட்டு இல்லை அப்படிங்க சமயங்க நான் போயிட்டு வரேன். பாட்டு பாடுறேன் சார் போட்டு வரேன். என்ன நீ ஒரு பாட்டு பாடுச்சு பாடு பரவாயில்ல. வெயில் இந்த வெயில தாங்கிறோம் இந்த பாட்டு தாங்கலாது. அது உண்மைதானே. அப்படி இல்ல பொம்பளை பிள்ளைகள் அப்படி இருக்க வேணும் குடும்பத்துல. அதுல அந்த காலம் அந்த காலம் இப்ப எல்லாம் பல்புக்கு மாத்திட்டாங்க. இப்ப எல்லாம் சோலார் லைட் விளாது குத்து விளக்கே இல்ல. அதான் குத்து விளக்கு மாடல்ல இப்ப லைட் தானே இருக்குது. சமையங்க 2:30க்கு வந்து இங்கிலீஷ் டியூஷனுக்கு அதுக்குள்ள வந்து சமையல முட்டிக்கோணும். அளவில் பார்ப்போம். தம்பி குடிய வந்து மரணா கொண்டு விட்டுட்டு வந்தவர். அப்போ சாரு பக்கம் இருக்கிறோம்ல அப்படி உதவி எனக்கு அம்மா இல்லாட்டி மண்டையில மொட்டை வந்துருக்கு தெரியும் அம்மானோ. ஆனால் எங்களை விட்டா வைக்காதானே தண்ணி அடிச்சு விட்டானோ அடிச்சு போட்டு போட்டா குடிய பரு வந்துட்டு கண்ணில் அமுக்க வைக்க அம்மா மேல சத்தியம்மா குளிக்கிறேன் போய் தண்ணிய போடுறதும் இப்படி ஒட்டு தொட்டு நங்கட விட்டு இந்த வைக்க நம்ம 35 3 நாளோட விட்டு 35 நாளோட நங்கட விட்டு எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. நீங்க பிரிட்ஜ் மற்றது ஏசி இல்ல நங்கட விட்டு காசு கூடன்னு சொன்னா இந்த மாதிரி மோட்டர் போடுங்க. நங்கட விட்டு எதுக்கு வந்திருக்கும் உங்களோட விட்டு நீங்க எல்லாம் சொல்லுங்க. கூலர் பேன் நிறைய பேன் யூஸ் பண்றீங்க. மற்றது மீன் தொட்டி இல்ல இல்ல என்னது நீ செத்து போட்டடா செல்லமா ரைஸ் குக்கர் வாங்குறீங்க வாங்குறீங்க அப்படி இல்ல மோட்டார் வந்து ஒரு நாளைக்கு 3 தரம் போடுறது. அப்ப இங்க தான் பின்னால போடுறது நிறைய சொல்லுங்க. அப்ப கூடுதலா வந்து பூமண்டோலுக்கு ரைக்கிறது அப்படி அவள வேற டேங்க் களிமண் பட்டி எடுக்கலாம் அப்படி வடிவா எடுக்கலாம் பட்டி எங்க பின்னுக்கு வடிவா கத்தால இருக்கല്ലോ உருவாக்கறமா நானே இல்ல வா களிமண் கொஞ்சம் பட்டி எடுக்கட்டோடி களிமண் வடிவா வடி ஐயோ இது களிமண் என்ன ஜான்ஸ் களிமண் வடி எடுக்கலாமா நீ வெட்டற கடங்க வடி விட்டேனா குப்பை போடு கொடுத்து உண்மையாவோ அம்மாரியா பின்ன பாருங்க ஓ வடிவா வந்து அவர் ஆள கடங்க நல்ல பின்னுக்கு வந்து எல்லாமே வந்து சுமையா இருக்கு நல்ல நீட் எல்லாம் வந்து எல்லாம் தூக்கற வைக்கிட்டு நீங்க வடிவா உனக்கு நல்ல கடங்க கொண்டு எடுத்து தந்துட்டு போறேன். நல்ல கடங்க எனக்கு எடுத்து தந்தீங்க. எனக்கு நீ கணக்கத்துல ஒரு 700 ரூபாய் காசு நல்ல வட்ட கடங்க எடுத்து தந்தீங்கடா நான் ஒரு நாள் குப்பையில போட்டு போறேன். வட்ட கடங்க எடுத்து எனக்கு களிமண் மீன் சைடுல பாத்தீங்களா மீன் சாப்பிடுவோம் அப்படி கண்டிப்பா. ஐயோ இங்கெல்லாம் முழிச்சு அடிக்கிறாள். மீன் மீன் மீன்ல சின்ன மீன் தான் சத்து கேரல் நெத்தலி சின்ன சீலா
மீன் வேணும். எங்களுக்கு வந்து கொஞ்சம் பேக்கெட்டாக தான் மாதிரி தான் கெளுத்தி போட்டா சாப்பிடணும். ஹெல்த்தி போட்டு சாப்பிடுறாங்க. அதுக்கு வந்து இப்போ ஹெல்த்தி போட்டு சாப்பிடுவேன். சாப்பிட்டு காட்டு 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 இங்கே அம்மா இந்த மூளை உரிக்கிறதுக்கு சத்து காணாது. இது விளக்கு அவ்வளோ தூரத்துக்கு வந்து சத்து தேங்காய் எடுத்துக்கலாம். அடிக்கடி கையில வலிக்கல என்ன நீட்டாக உடைச்சிருக்கிறோம். அப்படி சரி திரும்ப வாங்க வாங்க காய்ச்சி கொண்டு வந்து எப்படிலாம் காய் சரி நீங்கள் இருந்தா அந்த சாமான் ஏற்றி கொண்டு போக நான் போயிட்டு வா. பாய் பாய் பாய். சரி, இந்த வீடியோவை சந்தோஷமாக முடிச்சு கொள்ளலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போ தான் எங்களுக்கு ஆதரவாக இருக்கும். சரி, அதுதான் மோனிகா vlog தொடர்ந்து பாருங்க, அப்போ தான் எனக்கு நல்லா இருக்கும். சரி, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.